அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அற்புதங்கள் நிகழும் மார்ச் மாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த மாதம்தான். பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் துவங்க போகுது. இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணையுது. மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த இந்த மாதத்தில் மாசி மகம், காரடையான் நோன்பு உள்ளிட்ட பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன. மாசி பௌர்ணமி அன்றுதான் அன்னை பரமேஸ்வரி காளிந்தி நதியில் தாமரை மலரில் சங்கு வடிவத்தில் தோன்றினாள். சிவபக்தனான தட்சன் சங்கினை தொட்டவுடன் குழந்தையாக மாறி தாட்சாயினி என்ற பெயரில் தட்சனின் மகளாக வளர்ந்தாள். எனவே மாசி பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்வில் இன்பம் ஆகியவற்றை பெறலாம். மாசி பௌர்ணமியின் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுது. பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுது. வள்ளலாளன் என்ற திருவண்ணாமலை அரசனுக்கு அண்ணாமலையார் அரசனின் வேண்டுகோளின்படி மாசி பௌர்ணமி அன்றுதான் நீத்தார் கடன் செய்தார். அதனால் மாசி பௌர்ணமி அன்று பெரியோருக்கு சிரார்த்தம் இன்றும் செய்யப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்கிறது சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்களை செய்வது விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாசி மக விரதத்தை அனுஷ்டித்தால் குழந்தை பேறு உண்டாகும். மாசி மாதம் மாங்கல்ய மாதம் என்று கூறுவார்கள். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரடையான் நோன்பு கொண்டாடப்படுவது இந்த மார்ச் மாதத்தில்தான். காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி 2024 வியாழன் அன்று காரடையான் நோன்பு சுப முகூர்த்தம். அதாவது காரடையான் நோன்பு மீன சங்கராந்தியின் போது கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான தமிழ் பண்டிகை. இந்த கொண்டாட்டம் தமிழ் மாதமான மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தை குறிக்குதே. காரடை என்பது இந்நாளில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஒரு பிரசாதம் அல்லது நிவேத்தியம் மற்றும் நோன்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் விரதம். சத்தியவான் சாவித்திரியின் புராணத்தின்படி சாவித்திரி தனது கணவர் சத்தியவானை மரணத்தின் கடவுளிடமிருந்து அதே நாளில் திரும்ப பெற்றதாக நம்பப்படுது. இந்த நம்பிக்கையின் காரணமாக காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் என்று பிரசித்தம். இந்நாளில் பெண்கள் கௌரி தேவியை வணங்கி அம்மனுக்கு காரடையான் நோன்பு நிவேத்தியம் சமர்ப்பிப்பாங்க. பூஜை சடங்குகளுக்கு பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் நல்வாழ்வுக்காக புனித மஞ்சள் பருத்தி நூலை கட்டுகிறார்கள். இந்த புனித நூல் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு சரடு என்று அழைக்கப்படுது. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் விரதம் கடைபிடிக்கிறாங்க.
அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்காக விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் சுப தருணத்தில் மஞ்சள் சரடு என்ற புனித நூல் கட்டப்படுது. மார்ச் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம் சந்திர பகவானை ராசிநாதனாகவும் குரு பகவானை நட்சத்திரநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கேது பகவானால் யோகம் உண்டாகும், விருப்பம் நிறைவேறும், முயற்சி லாபமாகும், தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உடல் ரீதியாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இயந்திர பணியாளர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். வாகன பயணத்திலும் கவனமாக இருக்கணும். சுய தொழில் செய்பவர்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும். அரசு வழியில் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதிராக சிலர் சதி புரிவாங்க என்கிறனால எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு வேணும். வியாபாரத்தில் மிக விழிப்புணர்வு அவசியம். பணியாளர்கள் அனைத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்கள்லாம் தோன்றும். 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால எதிர்ப்பாளினரிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். மனசில் ஆசைகளுக்கு இடம் கொடுக்கறதுனால வீண் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். குரு பகவானின் பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பெண்கள் தங்களின் உடல்நிலையோடு கணவரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். புதிய நட்புகளுடன் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பாக்கிய ராகுவால வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றி அளிக்கும். பணவரவு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். மாதத்தின் முற்பகுதியில் சிலர் புதிய சொத்து வாங்குவீங்க. விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் கல்வியின் மீது இருக்கும் ஆர்வம் பிற்பகுதியிலும் இருக்க வேண்டும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கண்ணுடைய நாயகியை வணங்க வளரலாம் கூடும். அடுத்தது பூசத்தை பற்றி பார்க்க போகிறோம். தொழில் கர்மகாரகனான சனி பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் தன்னம்பிக்கை தைரியம்லாம் கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சூரிய பகவானும் அங்கே இணைந்திருக்கிறார். என்றாலும் இருவருமே மறைவு பெற்றிருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். பணியில் நெருக்கடி தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக செயல்பட வேண்டும். பொதுவாக உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்வில் தடை நெருக்கடி இருக்கும் என்கிறனால இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடன் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். கோபத்திற்கு இடம் தராமல் எந்த ஒன்றையும் பரஸ்பரம் பேசி தீர்வு காண்பது உங்களுக்கு நல்லது. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முயற்சியெல்லாம் நிறைவேறும். குரு பகவானின் பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் லாபம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில சங்கடங்கள் தோன்றும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் இணக்கமற்ற நிலை ஏற்படும் என்கிறனால வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் வழியாக ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. சிலர் புதிய வீட்டில் குடி புகுவாங்க. விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்கள் படிப்பின் மீது முழுமையான அக்கறை செலுத்துவது அவசியம். தினமும் நவகிரகங்களை வழிபடுவது நன்மை தரும். அடுத்தது நான் பார்க்க போகிறது ஆயில்யம். வித்யா காரகனான புதன் பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தனித்திறமையும் ஆளுமையும் இருக்கும். சூழலை புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றல் இருக்கும். இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு முயற்சித்து அதில் வெற்றியும் காண்பீங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானாலும் முயற்சியை வெற்றியாக்குவார். குரு பகவானின் பார்வை பணவரவை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிம்மதியான சூழலை உண்டாக்கும். தாய் வழி உறவுகளால் அனுகூலம் அதிகரிக்கும். எதிரிகள் விலகி செல்வாங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியெலாம் விலகும். பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும்.
அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி சூரியனும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும் இடத்தில் இல்லை என்பதால் அரசு வழியிலான முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். விளைச்சல் அமோகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பாங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கால பைரவரை வணங்க சங்கடங்கள் யாவும் நீங்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்ச் மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.